எனது தாய் தந்தையரையும் குருநாதரையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே நண்பரோட ஜாதகத்தை கொடுத்துருக்குறேன். அவருக்கு 2வது குழந்தை பிறந்த நாளுக்கான கோச்சார கிரக அமைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. கோச்சார குருவும் சனியும் குழந்தை பேரில் எந்தளவுக்கு முக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோச்சார குருவும் சனியும் குழந்தைக்கான காரண கிரகமாகிய குரு மற்றும் 5ஆம் பாவகம் 5ஆம் அதிபதியோடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தொடர்புகள் குழந்தை பிறக்க முக்கிய காரணமாக இருக்குது. இதோட 2வது குழந்தையை குறிக்கிற 5க்கு இளைய சகோதர ஸ்தானமாகிய 7ஆம் இடம் 7ஆம் இடத்து அதிபதியுடனான குரு சனி தொடர்புகளையும் பார்க்க போகிறோம். உதாரண ஜாதகத்தில் கோச்சார குருவானவர் 5ஆம் அதிபதி சந்திரனை தன்னோட 7ஆம் பார்வையாகவும் 7ஆம் அதிபதி புதனை தன்னோட 9ஆம் பார்வையாகவும் பார்க்குது. அதோட தசாநாதனாகிய ராகுவையும் குரு பார்க்குது. அதே மாதிரி கோச்சார சனியானவர் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையாக 5ஆம் அதிபதியையும் தசாநாதனாகிய ராகுவையும் பார்க்குது. குழந்தையை குறிக்கிற காரக கிரகமாகிய குரு புத்திநாதனாகிய பிறந்த கால கேது மேலே பயணிக்குது. 7ஆம் அதிபதி புதன் குழந்தையை குறிக்கிற காரக கிரகமாகிய பிறந்த கால குரு மேலே கோச்சாரத்தில் பயணிக்குது. இந்த மாதிரியான கிரக தொடர்புகள் காரணமாக தான் இந்த காலத்தில் இவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அனைவருக்கும் நன்றிகளோடு ஜேபிஎம் அஸ்ட்ரோ ராஜபாளையம்.